வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸை லைக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் அசம்பிள், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபேன் வந்து சுத்த மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் சவுண்டு வரத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் சொன்னாங்க. நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். பாருங்கள், காயில் வந்து நல்லா இருக்குது. சீரியல் லைனில் போய் செக் பண்ணும்போது காயில் வந்து நல்லா தான் இருக்குது, மோட்ரு வந்து ரொட்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ இந்த ஃபேனுக்கு நம்ம புஷ்ஷும் சாஃப்ட்டும் மாற்றிட்டு ஃபேன் ஓடுதா அப்படிங்கிறத செக் பண்ணி இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு டேபிள் ஃபேனுக்கு எப்படி சாஃப்ட்டு புஷ் எல்லாமே மாற்றலாம் அப்படிங்கிறது தெரியும். பாருங்கள், ரொட்டேட்டிங் லாக் வந்து நம்ம எடுத்தாச்சு. இதில் உள்ள ஸ்க்ரூவை வந்து நீங்கள் தொலைச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லா ஸ்க்ரூக்கும் ஒன் சைடு மரம் இருக்கும், இதுக்கு வந்து அப்படியே டூப்ளிகேட்டாக ரிவர்ஸில் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம டேப்பையும் எடுத்தாச்சு. இப்போது உள்ளே இருக்கிற ரெக்கை எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும். இதுக்கு வந்து எப்படி ஃபேன் சுத்தமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம திருக்கணும் அப்படின்னா தான் இந்த லாக் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ பாருங்கள், எடுத்தாச்சு இதை ஃபுல்லாக. டேபிள் ஃபேனுக்கு ஃப்ரண்ட் கவர், பேக் கவரை ரிமூவ் பண்ணிட்டாலே போதும், அதோட மோட்ரு இருக்கும், நம்ம அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் கவரை எடுத்துட்டோம். இப்போவும் நம்ம சாஃப்ட்டை பிடிச்சி ரொட்டேட் பண்ணி தான் பார்க்கோம், ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது ஃப்ரண்ட் கவரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் கவரை எடுத்துக்கலாம். பேக் கவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 4 ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கிடணும். அதுக்கப்புறம் லாக் கொடுத்துருப்பாங்க, அந்த லாக்கை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும், பேக் கவர் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேபிள் ஃபேனுக்கு ஃப்ரண்ட் பேக் கவரை கழட்டியாச்சு. இப்போ மோட்டரை நம்ம தனியாக எடுக்கணும் அப்படின்னா அந்த ரொட்டேட்டிங் ராட்லேருந்து மோட்டரை முதல் தனியாக பிரிக்கணும். அதை பாருங்கள், ஸ்க்ரூ தான் இருக்கும், அதை அப்படியே லூஸ் பண்ணோம் அப்படின்னா தனியாக வந்துடும். சேஃப்டிக்கு நான் திரும்ப அதே இடத்துல மாட்டிக்கிடுதேன். அதுக்கப்புறம் மோட்டருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை லூஸ் பண்ணோம் அப்படின்னா மோட்ரு வந்து நமக்கு தனியாக வந்துடும். இப்போ லூஸ் பண்ணியாச்சு, மோட்டரை தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மோட்டரை வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போது மோட்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தான் உள்ளே வந்து சாஃப்ட்டு புஷ்ஷை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். திரும்ப புதுசு வந்து நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து 2 புஷ்ஷு நம்ம மாற்ற போகிறோம், ஒரு சாஃப்ட் வந்து மாற்ற போகிறோம். ஸோ மோட்டரை வந்து நம்ம இப்போது ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கண்டென்சரை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மோட்டரை வந்து நம்ம ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மோட்டரை வந்து இப்படி லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மோட்டரை வந்து நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சாஃப்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாஃப்ட்டை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். சாஃப்ட்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அடித்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ கவனமாக அதை கொஞ்சம் அடித்து எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், சாஃப்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ சாஃப்ட்டில் வந்து வாஷர், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி ஒரு ஃபேன் இருக்கும், அது எல்லாத்தையுமே கரெக்டாக ரிமூவ் பண்ணி அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சாஃப்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணணும். சாஃப்ட் மாற்றும் போது
சைஸ் பார்த்துக்கோங்க. பேக்லேயும் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள், ஒரு சைஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் சாஃப்ட்டை மாற்றும் போது கரெக்டாக மாற்ற முடியும். நான் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அதோட அளவை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு தான் சாஃப்ட்டை வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ண முடியும். பாருங்கள், வாஷர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம இதான் புது சாஃப்ட்டு. அதோட சைஸை வந்து நான் அளந்துட்டேன். இப்போது சாஃப்ட்டை வந்து தனியாக இதை எடுத்துட வேண்டியதான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சுத்தியல் யூஸ் பண்ணி சாஃப்ட்டை வந்து தனியாக எடுத்துடணும். பாருங்கள், ஃபுல்லாக சாஃப்ட்டை எடுத்தாச்சு. இப்போது ஒரு ஆணி மாதிரி ஒரு இதை எடுத்திருக்கோம். அதில் வந்து ஊசியாக இருக்காது, அதை நாங்கள் மலிக்கிருப்போம். அதனால் ஒரு அடியில் அடித்ததுமே சாஃப்ட் வந்து தனியாக வந்துருச்சு. இப்போது புது சாஃப்ட்டை பாருங்கள், பழசையும் பாருங்கள், சேம் அளவில் இருக்கா, கரெக்டாக அதோட சாஃப்ட்டை தான் நம்ம எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிவிட்டு இப்போது சாஃப்ட்டை வந்து நம்ம அதோட இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அளவையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிடணும். அப்படின்னா தான் கரெக்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், சாஃப்ட்டை வந்து எப்படி கரெக்டாக அதோட இடத்துல அதோட மெஷரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள்.